ततश्वेतैर्युक्ते मगधिच्यन्तने स्थितौ माधवः पाण्डवश्चैव திவ்யவ் சங்கவ் பிரதத்மதுஹு. கௌரவர்கள் சங்கம் ஊதிய பிறகு தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தின் மூலம் சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு சொல்றான். அதாவது பாண்டவ சேனையும் தொடர்ந்து சங்கு முழங்கினார்கள் என்பதுதான். வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிக அழகிய பிரமாதமான தீரம். அந்த வெள்ளை குதிரைகளை அர்ஜுனனுக்கு சித்திரசேன் என்ற கந்தர்வன் பரிசாக கொடுத்தது. அந்த குதிரைகள் பூட்டிய அழகிய தேரில் மாதவனும், அதாவது ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் பாண்டுவின் மகன் அர்ஜுனனும் உட்காண்டிருக்கா. அந்த தேர்ல அனுமார் கொடியும் பறந்துட்டு இருக்கு. மாதவனும் பாண்டு பிள்ளை அர்ஜுனனும் தங்களுடைய தெய்வீகமான சங்குகளை எடுத்து ஊதுறா. தொடர்ந்து பாண்டவர் சேனையும் ஊதுறது. அதை ஆரம்பிச்சு வச்சவ மாதவனும் அர்ஜுனனும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம்.